ஹலோ ஆல், இன்னைக்கு பேபி ஸ்நாக் ரெசிபியோட டே 5. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவை கட்லெட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரவையை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படியே வறுத்துமே போட்டுக்கலாம், பட் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச பொட்டேட்டோ, ஆனியன், கொஞ்சமாக சீரகம், சோம்புத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அண்ட் வந்து கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். லைட்டாக வந்து கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கையில் ஒட்டக்கூடாது, அப்போ தான் வந்து கட்லெட் மாதிரி தட்டி தட்டி போட முடியும். ஸோ கையில் லைட்டாக ஆயில் இல்லை கீ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி பேனில் போட்டு நீங்கள் நல்லா 2 பக்கமும் வேக வச்சு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எடுத்தீங்கன்னா கட்லெட் ரெடி ஆயிரும். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. மிச்சம் இருந்த மாவில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போண்டா போட்டு டீ கூட வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.